ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷாஸ்கிச்சன். பாஷாஸ்கிச்சனில் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை இல்லாத ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டெய்லி சாப்பிட்ற இட்லி தோசையோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதை பச்சை பயிரை வச்சு செய்ய போகிறேன். ஸோ இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, பச்சை மிளகா, அப்புறம் உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பச்சை பயிறு போட்டு தான் இந்த உப்புமாவை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உப்புமானா எப்போயுமே ரவையில் தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம பச்சை பயிர்லேயும் உப்புமா ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பச்சை பயிரை நான் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதே தண்ணியில் அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இது நம்ம இப்போ இந்த கடாயில் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதோடு சேர்த்துருங்க. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இப்போ நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ட்ரை ஆயிடுச்சு. இறக்குற போகிற ஸ்டேஜில் ஒரு கேரட்டோ இல்லை பீட்ரூட்டோ துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நம்மளோட பச்சை பயிறு உப்புமா தயாராகிருச்சு. ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சாப்பிடணுமே அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இதே மாதிரி அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.